நாம் சமூகத்தை பிளவுபடுத்துவதே பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற ராகுல் காந்தி தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் ஒரு குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவையும் அந்த மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவையும் ராகுல் காந்தி சந்தித்தார். பெஹல்காமில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய கொடூர தாக்குதல் குறித்து இருவரிடமும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த துயர சம்பவம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கும் தாம் காஷ்மீர் வந்ததாக குறிப்பிட்டார். The idea behind what has happened is to divide society, is to make brother fight brother. And it is very important that every single Indian stands united, stands together, so that we can defeat what the terrorists were trying to do. தீவிரவாத செயலை மொத்த காஷ்மீர் மக்களும் கண்டித்துள்ளனர் என்று குறிப்பிட்ட ராகுல், நாம் ஒரே தேசமாக ஒன்றாக நிற்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். நேற்று டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தீவிரவாத செயலை கண்டித்ததாகவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.